27/03/2026 உலகம் இன்று என்ன பேசுகிறது? நட்சத்திரங்கள் மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் இறந்தன. நாம் இன்னும் அவற்றின் ஒளியை பார்க்கிறோம். சில உண்மைகள் இப்படித்தான் காலம் கடந்தாலும் அணையாது. இன்று உலகில் நடப்பதும் இதே கதைதான். வேறு முகம், அதே மனிதன். வாருங்கள், இன்று அந்த முகத்தை பார்ப்போம். தமிழ் வாய்ஸ் ரீட்ஸில் உங்களை வரவேற்கிறோம். ரொம்ப ஆழமான ஒரு ஆரம்பம். சரி, இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். இன்று நம்மிடம் உள்ள தரவுகள் சாதாரணமானவை அல்ல. மார்ச் 27, 2026 தேதிக்கான உலகின் ஒட்டுமொத்த பதிவு நம் கைகள்ல இருக்கு. போர், பொருளாதாரம், தொழில்நுட்பம் என பல தளங்களின் உலகம் சந்திக்கும் மாற்றங்களை உங்களுக்காக நாம ஆழமா அலசப் போகிறோம். இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, நாம் இதை வெறும் செய்திகளாக பார்க்க போறதில்லை. அதாவது, காரணம் தேடும் அறிவியலின் கண், அர்த்தம் தேடும் தத்துவத்தின் கண் மற்றும் உண்மை தேடும் ஆன்மீகத்தின் கண் ஆகிய 3 கோணங்கள்ல இதை நாம அணுகப் போகிறோம். செய்தி வெறும் நிகழ்வல்ல, அது உங்களுக்கான கண்ணாடி. எக்ஸாக்ட்லி. இப்போ உலகை இயக்குவது எது என்று கேட்டால் பலரும் பணம் அப்படின்னு சொல்வாங்க. ஆனால் அந்த பணத்தையே இயக்குவது அதிகாரம் மற்றும் எரிசக்தி இல்லையா? இன்று நம்முடைய முதல் தரவு மத்திய கிழக்கிலிருந்து வருது. ஆமா, அந்த பிப்ரவரி 2026 இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க கூட்டுத்தாக்குதலோட தொடர்ச்சிதானே? கரெக்ட், அதேதான். அதோடு தொடர்ச்சியாக இப்போ என்ன நடக்கிறது என்றால், ஈரானின் எரிசக்தி உள்கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்துவதற்கான காலக்கெடுவை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஏப்ரல் 6 வரை நீட்டித்துள்ளார். இது ஒரு மிகப்பெரிய பதற்றத்தை உருவாக்கும். கண்டிப்பா. இது ஒரு பக்கம் இருக்க, ஹார்முஸ் நீரிணையில், அதாவது ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ்ல ஒரு தாய்லாந்து கொடியிட்ட சரக்கு கப்பல் ஈரான் தாக்குதல்ல தரை தட்டியுள்ளது. பஹ்ரைன் வான்வெளி பாதுகாப்பு மூலம் 154 ஏவுகணைகள், 362 ட்ரோன்கள் இடைமறிக்கப்பட்டுள்ளன. எனக்கு என்ன புரியலனா, இந்த ஹார்முஸ் நீரிணை அப்படி என்ன உலகத்தின் தலைவிதியை நிர்ணயிக்கும் இடமா? கண்டிப்பா. அதாவது, ஹார்முஸ் நீரிணை அப்படிங்கிறது உலக வரைபடத்துல பார்க்க ஒரு சிறிய கால்வாய் போல தோன்றலாம். ஆனா உலகத்தின் எண்ணெய் விநியோகத்தில் 1/5 பங்கு அங்கதான் போகுது. ஓஹோ, 20%? ஆமா, 20%த்திற்கும் மேலான கச்சா எண்ணெய் அந்த வழியில்தான் வந்தாக வேண்டும். அது முடங்கினால் என்னாகும் தெரியுமா? என்னாகும்? உலகளாவிய சப்ளை செயின்ல, அதாவது விநியோக சங்கிலியில் ஒரு மிகப்பெரிய டாமினோ எஃபெக்ட் உருவாகும். ஒரு நிமிஷம், இதை நான் சரியாக புரிந்து கொள்கிறேனா என்று பாருங்கள். உலக பொருளாதாரத்தை ஒரு மனித உடன் என்று வைத்துக் கொண்டால், இந்த ஹார்முஸ் நீரிணை என்பது இதயத்திற்கு செல்லும் ஒரு முக்கிய இரத்த குழாய் மாதிரி. மிகச்சரியான உதாரணம். அதுல ஒரு சிறிய அடைப்பு ஏற்பட்டாலும் ஒட்டுமொத்த உடலுக்கும் மாரடைப்பு வந்துவிடும். அப்படிதானே? மிக சரியாக சொன்னீர்கள். அந்த மாரடைப்பு ஏற்கனவே தொடங்கிடுச்சு. இந்த பதற்றத்தால் கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரலுக்கு $70 75% உயர்ந்து இப்போ $122 தொட்டுள்ளது. வாவ், $122? ஆமா. இதனால உலகெங்கும் பணவீக்கம் விண்ண முட்டுது. இதை சமாளிக்க முடியாம வியட்நாம் போன்ற நாடுகள் எரிபொருள் மீதான சுற்றுச்சூழல் வரியை முழுமையாக நீக்கிட்டாங்க. கேமரூனில் நடக்கும் 14வது உலக வர்த்தக அமைப்பு மாநாட்டில் அதன் தலைவர் இவியாலா ஒரு எச்சரிக்கை விடுத்துள்ளார். என்ன சொல்லிருக்காரு? அதாவது, கடந்த 80 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு உலக வர்த்தகம் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாரு. இது எல்லாமே மேற்கத்திய நாடுகள் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளை சுற்றி நடக்குது. ஆனால் இதுல உலக வல்லரசான சீனா எங்கே? அவங்க அமைதியாக வேடிக்கை பார்ப்பது போல தெரிகிறதே. அது சாதாரண அமைதி அல்ல. சீனா இங்கே ஒரு தந்திரமான அமைதியை கடைபிடிக்கிறாங்க. அதை நாம ஸ்ட்ராட்டஜிக் சைலன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸ்ட்ராட்டஜிக் சைலன்ஸ், அதாவது மூலபாய மௌனம். ஆனா ஏனா ஈரானில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் அது சீனாவின் மிக முக்கிய கனவு திட்டமான பில்ட் அண்ட் ரோட் திட்டத்தை கடுமையாக பாதிக்கும். அதே நேரம் மாற்று வர்த்தக பாதைகள் தேடப்படுவதால் டாலருக்கு போட்டியாக சீனாவின் பெட்ரோ யுவான் வளரவும் ஒரு வாய்ப்பு உருவாகியிருக்கு. ஓ, ஒரு நாட்டின் நெருக்கடி இன்னொரு நாட்டின் பொருளாதார ஏணியாக எப்படி மாறுது என்பதற்கான அரசியல் இது. உண்மைதான். இந்த இடத்துல தான் இது வெறும் அரசியல் இல்லை என்று தோணுது. நம்ம $122 எண்ணெய் விலையை பத்தி பேசுறோம், சீனா தந்திரமாக அமைதி காப்பதை பத்தி பேசுறோம். ஆனா இதே மோதல்ல லெபனானில் 1116 மனித உயிர்கள் பலியாகியிருக்கு. 3000த்திற்கும் மேற்பட்டோர் காயம் அடைந்துள்ளனர். ஈரானில் 600 பள்ளிக்கூடங்கள் சேதமடைந்திருக்கு. அதிகார பசி எப்போதுமே சாதாரண மனிதர்களின் இரத்தத்தில்தான் தாகத்தை தணிக்கிறதா? அதுதான் யதார்த்தம். உலகத் தலைவர்கள் வரைபடத்தில் கோடுகளை வரைகிறார்கள்.
ஆனால் அந்த கோடுகளுக்குள் சிதைந்து போவது மனிதர்களின் எதிர்காலம். மனித ஈகோ எந்த அளவுக்கு பேரழிவை உருவாக்கும் என்பதற்கு உடைந்த அந்த 600 பள்ளிக்கூடங்களே சாட்சி. எரிபொருள் விலையோ அதிகார பூட்டியோ இது ஒரு செய்தி மட்டும் அல்ல. இது உங்களுக்கும் எனக்கும் உள்ள மனித மனத்தின் பிரதிபலிப்பு. கண்டிப்பா. சரி, இப்போ உலக பொருளாதாரத்துல இப்படி ஒரு மாபெரும் இரத்த குழாய் அடைப்பை ஏற்படும்போது ஒரு நாடு தன்னை எப்படி தற்காத்துக் கொள்கிறது, குறிப்பா இந்தியா இதை எப்படி எதிர்கொள்கிறதுன்னு பார்ப்போம். இந்திய அரசாங்கம் ஒரு அதிரடி முடிவு எடுத்திருக்காங்க. உலகளாவிய கச்சா எண்ணெய் விலையேற்றத்தின் தாக்கத்தை குறைக்க பிரதமர் மோடி பெட்ரோல் மீதான கூடுதல் கலால் வரியை 13 ரூபாயிலிருந்து 3 ரூபாயாகவும் டீசல் மீதான வரியை 10 ரூபாயிலிருந்து 0ஆகவும் குறைத்துள்ளார். ஓ, மார்ச் 23 முதலா? ஆமாம், இன்று முதல் இது அமுலுக்கு வந்திருக்கு. ஒரு நிமிஷம், எனக்கு இங்கே ஒரு பெரிய சந்தேகம். அரசாங்கம் வரிய 10 ரூபாய் குறைத்தால் பெட்ரோல் பங்கில் நான் கட்டும் காசு 10 ரூபாய் குறைய வேண்டும் அல்லவா? ஆனால் சில்லறை விலையில் எந்த மாற்றமும் இருக்காது என்று சொல்றாங்களே, அது எப்படி சாத்தியம்? அங்கேதான் இந்த சந்தை பொருளாதாரத்தின் சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்? சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை ஏறியதால் எண்ணெய் நிறுவனங்கள் பெட்ரோலில் லிட்டருக்கு 24 ரூபாயும் டீசலில் 30 ரூபாயும் நஷ்டத்தை சந்தித்து வராங்க. வாவ், அவ்வளோ நஷ்டமா? ஆமா, இந்த வரியை குறைக்காவிட்டால் பெட்ரோல் விலையை அவங்க லிட்டருக்கு 24 ரூபாய் ஏற்றியிருப்பாங்க. இப்போ இந்த வரி குறைப்பு அவங்க சந்திக்கிற அந்த அண்டர் ரிகவரி நஷ்டத்தை ஈடுகட்டவே பயன்படும். ஓ, அப்படியானால் கூரையில் ஒரு பெரிய ஓட்டை விழுந்து பெருமழை வீட்டுக்குள் கொட்டும்போது மழையை நிறுத்த முடியாது என்பதால் ஒரு வாளியை வைப்பது போன்றதுதான் இந்த வரி குறைப்பா. மழை நிற்காது, ஆனால் தரை வீணாகாமல் வாளி பாதுகாக்கும். கிட்டத்தட்ட அப்படிதான். இந்த வரியை குறைத்ததால் அரசுக்கு ஆண்டுக்கு 1.75 லட்சம் கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்படுது. 1.25 லட்சம் கோடியா? ஆமா, அது மட்டுமல்ல, உள்நாட்டு எரிபொருள் இருப்பை பாதுகாக்க டீசல் ஏற்றுமதிக்கு லிட்டருக்கு 21.5 ரூபாயும் விமான எரிபொருள் ஏற்றுமதிக்கு 29.5 ரூபாயும் கூடுதல் வரி விதித்திருக்கிறார்கள். இது ரிலையன்ஸ் போன்ற தனியார் ஏற்றுமதியாளர்களை பாதிக்கும். ரைட். இதையெல்லாம் தாண்டி பொருளாதாரம் சீர்திருத்த எக்ஸ்பிரஸ் பாதையில்தான் செல்கிறது என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றத்தில் உறுதியளித்துள்ளார். லாக்டவுன் வரும் என்ற வதந்திகளையும் திட்டவட்டமாக மறுத்திருக்கிறாங்க. நாடே இப்படி ஒரு பொருளாதார பதற்றத்தில் இருக்கும்போது தமிழ்நாட்டின் நிலைமையும் அரசியல் பதற்றத்துல கொதிக்குது. ஏப்ரல் 23 வாக்குப்பதிவு நடக்க போகிறது. நான் இந்த கூட்டணிகளின் தொகுதி பங்கீட்ட பார்த்தேன். சொல்லுங்க. திமுக கூட்டணி 175 இடங்களில் போட்டியிடுது. இதுல தேமுதிகவிற்கு 10, விசிகவிற்கு 8 இடங்கள். மறுபுறம் அதிமுக பாஜக கூட்டணி 178 இடங்கள். இதில் பாஜக 27 இடங்களில் போட்டியிடுகிறது. பாமக 18, அமமுக 11, காங்கிரஸ் 28 இடங்கள். இந்த எண்களை வெறும் எண்களாக பார்க்காமல் இதற்கு பின்னால் இருக்கும் அரசியலை எப்படி புரிந்து கொள்வது? அதாவது இந்த எண்கள் எல்லாமே சமரசத்தின் வடிவங்கள். கூட்டணிகளுக்காக தொகுதிகள் பிரிக்கப்படுவதும், மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சாத்தூர் தொகுதியில் போட்டியிடுவதும், எந்த கட்சிக்கு எவ்வளவு பலம் இருக்கிறது என்பதை பொறுத்து அதிகாரத்தை எப்படி பங்கிடுகிறார்கள் என்பதற்கான நேரடி உதாரணம். கரெக்ட். இது ஒருபுறம் இருக்க, தொழில்நுட்ப வளர்ச்சியிலும் அரசாங்கம் கவனம் செலுத்துது. யுமேஜின் டிஎன் 2026 மாநாட்டில் 9820 கோடி ரூபாய் முதலீடு வந்திருக்கு. இந்தியாவின் முதல் டீப் டெக் ஸ்டார்ட் அப் கொள்கையை முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ளார். இதெல்லாம் அரசாங்கம் காட்டும் நம்பிக்கை. ஆனால் சாமானிய மக்கள் என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா? தங்கம் விலையை பார்த்தால் அது புரியும். 1 கிராம் 24 கேரட் தங்கம் 14,651 ரூபாய். 22 கேரட் தங்கம் சவரனுக்கு 1,07,440 ரூபாய். கடந்த ஆண்டை விட இது 63% உயர்வு. இது சாதாரணமான விலையேற்றம் இல்லையே. நிச்சயமாக இல்லை. தங்கம் விலை என்பது ஒரு உலகத்தின் மதிப்பல்ல, அது மனிதனின் பயத்தின் அளவுகோல். போர்கள், எண்ணெய் விலையேற்றம், தேர்தல் முடிவுகள் என்னவாகுமோ என்ற கவலை, இப்படி எதிர்காலம் குறித்த நிச்சயமற்ற தன்மை வரும்போது மனிதன் காகிதப் பணத்தை நம்புவதில்லை. பாதுகாப்பை தேடி தங்கத்தை வாங்கி குவிக்கிறான். பயமே பொருளாதாரத்தை தீர்மானிக்கிறது. அப்படியானால் தங்கம் விலை ஏறுவது பொருளாதார வளர்ச்சி அல்ல, அது ஒட்டுமொத்த சமூகத்தின் உளவியல் பயம் என்கிறீர்கள். அதிகாரத்தை தக்கவைக்கும் கூட்டணிகளாகட்டும், பாதுகாப்பை தேடும் தங்கமாகட்டும், இது ஒரு செய்தி மட்டுமல்ல, இது உங்களுக்கும் எனக்கும் உள்ள மனித மனத்தின் பிரதிபலிப்பு. மிகச்சரி.
நாம நிலத்தையும் பெட்ரோலையும் தங்கத்தையும் வைத்து போராடிக் கொண்டிருக்கும் இந்த நேரத்துல நம்மை பின்தங்கி போகச் செய்யும் ஒரு புதிய யுத்தம் அங்கே தொடங்கிடுச்சு. குவாண்டம் கம்ப்யூட்டிங். ஆமா, அந்த ஷாங்காய் செய்தி தானே? ஆமாம். சீனாவின் ஷாங்காய் குவாண்டம் தகவல் நிறுவனம் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதாவது உலகின் அதிவேக சூப்பர் கம்ப்யூட்டர் 10,000 ஆண்டுகளில் தீர்க்க வேண்டிய ஒரு கணக்க இவங்களோட புதிய குவாண்டம் கணினி வெறும் 4 நிமிடங்களில், அதாவது 240 வினாடிகளில் தீர்த்துள்ளது. எனக்கு தலை சுற்றுகிறது. இது எப்படி சாத்தியம்? சாதாரண கம்ப்யூட்டர்கள் 0 மற்றும் 1 என்ற பைனரி முறையில வேலை செய்யும். ரைட். ஆனா இந்த 66லிருந்து 76 கியூபிட்கள் கொண்ட குவாண்டம் கணினிகள் ஒரே நேரத்துல பல நிலைகளில் இயங்கும். எனக்கு இதை கொஞ்சம் எளிமையாக புரிய வையுங்கள். இப்போ ஒரு பெரிய சிக்கலான முட்டுச்சந்துகள் நிறைந்த பாதையில் நான் மாட்டிக்கொண்டிருக்கிறேன் என்றால், சாதாரண கம்ப்யூட்டர் ஒவ்வொரு பாதையாக சென்று முட்டுச்சந்து வந்தா திரும்பி வந்து அடுத்த பாதையை சோதிக்கும். இதற்கு 10,000 ஆண்டுகள் ஆகும். கரெக்ட். குவாண்டம் கம்ப்யூட்டர் என்பது ஒரே நேரத்தில் அந்த ஆயிரக்கணக்கான பாதைகளிலும் பிரிந்து சென்று சரியான பாதையை 4 நிமிடத்தில் கண்டுபிடித்து வெளியே வந்து விடுகிறதா? மிக துல்லியமான ஒப்பீடு. அதுதான் நடக்குது. ஆனா இதுல உள்ள ஆபத்து என்ன தெரியுமா? என்ன ஆபத்து? இந்த கம்ப்யூட்டர் தற்போதைய RSA என்கிரிப்ஷனை உடைக்கும் திறன் கொண்டது. ஒரு நிமிஷம். RSA என்கிரிப்ஷனை உடைத்து விடுமா? நமது வாட்ஸ்அப் மெசேஜ்கள், வங்கி பரிவர்த்தனைகள், ராணுவ ரகசியங்கள் எல்லாமே இந்த குறியாக்கத்தில் தானே பாதுகாக்கப்படுகின்றன. இதை 4 நிமிடத்தில் உடைக்க முடியும் என்றால் ஒட்டுமொத்த டிஜிட்டல் உலகமும் கதவு திறந்த வீடாக மாறிவிடுமே. அந்த பதற்றம்தான் இப்போ உலகெங்கும் நிலவுது. இதனால்தான் அமெரிக்காவின் ரிஜெட்டி நிறுவனம் இங்கிலாந்தில் குவாண்டம் தொழில்நுட்பத்திற்காக $100 மில்லியன் முதலீடு செய்துள்ளது. கூகுள் நிறுவனம் 2029க்குள் தனது தயாரிப்புகளில் குவாண்டம் பாதுகாப்பு குறியாக்கத்தை கொண்டுவர போராடிக் கொண்டிருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் என்றால், AI இன்னொரு பக்கம் விஸ்வரூபம் எடுக்குது. மாஸ்டர் கார்டும் சாண்டாண்டர் வங்கியும் இணைந்து ஐரோப்பாவின் முதல் நேரடி AI ஏஜென்ட் பேமெண்ட் முறையை சோதனை செய்துள்ளனர். ஆமாம். இந்தியாவிலும் சிறு குறு தொழில்களுக்காக 82 சேவைகளை வழங்கும் பொரேட் AI தொடங்கப்பட்டுள்ளது. ஆனால் அமெரிக்காவில் பெர்னி சாண்டர்ஸ் மற்றும் AOC ஆகியோர் இந்த AI தரவு மையங்கள் சுற்றுச்சூழலுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்துவதாக கூறி அவற்றிற்கு தற்காலிக தடை கோரி மசோதா தாக்கல் செய்திருக்கிறார்கள். தொழில்நுட்பமா இயற்கையா என்ற போர் தொடங்கிவிட்டதா? ஆமா, 21ஆம் நூற்றாண்டின் புதிய ஆயுத போட்டி இது. முன்பெல்லாம் யாரிடம் அணுகுண்டு இருக்கிறது என்பதுதான் அதிகாரம். இன்று டேட்டா மற்றும் AI-ஐ யார் கட்டுப்படுத்துகிறார்கள் என்பதுதான் அதிகாரம். மனிதனின் எல்லையற்ற தொழில்நுட்ப பசிக்கும் இந்த பூமியின் தாங்கும் திறனுக்கும் இடையிலான போராட்டம் இது. குவாண்டம் கம்ப்யூட்டிங் மூலம் எதையும் மறைக்க முடியாத ஒரு டிஜிட்டல் உலகில் நாம் நுழைகிறோம். தன்னுணர்வற்ற ஆனால் நம்மை விட அதிக அழிவு கொண்ட ஒன்றை உருவாக்கும் மனிதனின் இந்த தேடல், இது ஒரு செய்தி மட்டுமல்ல, இது உங்களுக்கும் எனக்கும் உள்ள மனித மனத்தின் பிரதிபலிப்பு. கண்டிப்பா. இந்த தேடலில் நாம் எங்கெல்லாம் செல்கிறோம் என்று பார்த்தால் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் நிலவில் முதன்முதலாக பயிரிடப்படும் உணவாக சுண்டல் அமையலாம் என்று கூறுகிறார்கள். ஓ, சுண்டலா?
ஆமா ஆமா. அதே போல செவ்வாய் கிரகத்தில் ஒரு காலத்தில் இருந்த நீர் எப்படி அங்கிருந்த தூசி புயல்கள் காரணமாக விண்வெளிக்கு தள்ளப்பட்டு வறண்டு போனது என்பதையும் கண்டுபிடித்துள்ளார்கள். மருத்துவத்தில் கணைய புற்றுநோய் செல்கள் கல்லீரலுக்கு பரவுவதை தடுக்கும் சிஃபாஸ் என்ற புரதத்தை ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் ஆராய்ச்சியாளர்கள் அடையாளம் கண்டுள்ளனர். நாம் நட்சத்திரங்களை தொடுகிறோம், புற்றுநோயை வெல்கிறோம். ஆனா இதே மனித சமூகம் பூமியில என்ன செய்கிறது தெரியுமா? உலக அளவில் ஆற்று மீன்களின் எண்ணிக்கை 81% சரிந்துவிட்டது என்ற அதிர்ச்சி அறிக்கை வந்திருக்கு. 81%? ரொம்ப கவலை அளிக்குது. அது மட்டும் இல்ல, ஆஸ்திரேலியாவில் உள்ள ஜாம்பி மரங்கள் அழியும் நிலையில் உள்ளன. அறிவியலின் ஒரு கரம் மனித உயிரை காக்க போராடுகிறது, இன்னொரு கரம் இயற்கையை அழித்துக் கொண்டிருக்கிறது. அறிவியலோட இரு பக்கங்கள் இது. இந்த முரண்பாடு அறிவியலில் மட்டுமல்ல, மனித சமூகத்திலும் அரசியலிலும் உச்சகட்டத்துல இருக்கு. எப்படி சொல்றீங்க? அமெரிக்க வரலாற்றில் முதல் முறையாக பதவியில் இருக்கும் அதிபர் டிரம்பின் கையொப்பம் தாங்கிய ரூபாய் நோட்டுகள் புழக்கத்திற்கு வந்துள்ளன. அதோர் அதிகாரத்தின் உச்சம். உண்மைதான். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, போப் லியோ 14 அவர் மொனாக்கோ அவருக்கு வரலாற்று பயணம் மேற்கொள்கிறார். வத்திக்கானில் பாம் சண்டே கொண்டாட்டங்களுக்காக 85 அடி உயர எகிப்திய ஒபலிஸ்கை சுற்றி பிரம்மாண்டமான ஊர்வலம் நடக்கிறது. ஆனால் இதே உலகில் அமெரிக்க தடையால் ஏற்பட்டுள்ள கடும் மின் தட்டுப்பாட்டை போக்க இருளில் தவிக்கும் கியூபா அதிகாரிகள் வத்திக்கானிடம் உதவி கோரியுள்ளனர். அதாவது இது உலக அதிகாரத்தின் அப்பட்டமான முரண்பாடு. ஒருவரின் கையெழுத்து பணமாக மாறுகிறது, இன்னொரு தேசம் இருட்டில் கையேந்துகிறது. அதிகாரம் என்பது சிலருக்கு வெளிச்சம், பலருக்கு இருள். இதைவிட என்னை மிகவும் பாதித்த, சிந்திக்க வைத்த 2 நிகழ்வுகள் உள்ளன. ஸ்பெயினில் 25 வயதான நோயேலியா காஸ்டிலோ என்ற பெண்ணுக்கு சட்டப்பூர்வமான கருணை கொலை செய்யப்பட்டுள்ளது. 25 வயதில் தன் வாழ்வை முடித்துக்கொள்ள ஒரு உயிர் சட்டத்தின் உதவியை நாடியிருக்கு. ஆனால் அதே நேரம் கடலின் ஆழத்தில் ஒரு திமிங்கலம் புதிய உயிரை பிரசவிக்கும் காட்சியை முதன்முறையாக விஞ்ஞானிகள் வீடியோ எடுத்துள்ளனர். மனிதர்கள் வாழ்வை வேண்டாம் என்று முடிக்கிறார்கள், இயற்கை அமைதியாக புதிய உயிர்களை படைத்துக் கொண்டே இருக்கிறது. இதுதான் காலத்தின் சுழற்சி. ஜனனம், மரணம். செவ்வாய் கிரகம் எப்படி ஒரு காலத்தில் தன்னிடம் இருந்த நீரை முழுமையாக இழந்து இன்று வறண்டு கிடக்கிறதோ, அதுபோலத்தான் இந்த பிரபஞ்சத்தில் மனிதனின் அதிகாரமும் சரி, உயிரும் சரி, எதுவுமே நிரந்தரம் இல்லை என்பதை இயற்கை நமக்கு அமைதியாக உணர்த்துகிறது. பிறப்பும் இறப்பும், வளர்ச்சியும் வீழ்ச்சியும், இது ஒரு செய்தி மட்டுமல்ல, இது உங்களுக்கும் எனக்கும் உள்ள மனித மனத்தின் பிரதிபலிப்பு. மிக அருமையான வார்த்தைகள். இன்று நாம் பேசிய அனைத்தையும் ஒன்றிணைத்து பாருங்கள். குவாண்டம் கம்ப்யூட்டர்கள் நமது ரகசியங்கள் அனைத்தையும் உடைத்து, AI நமது பொருளாதாரத்தை கட்டுப்படுத்தி, நமது பூமியின் ஆறுகள் அழிந்து போய் நிலவில் நாம் உணவை பயிரிட வேண்டிய கட்டாயம் வந்தால் 2030இல் மனிதனாக இருத்தல் என்பதன் அர்த்தம் என்னவாக இருக்கும்? இந்த கேள்வியோடு உங்களை விட்டுச் செல்கிறோம். இதுதான் இன்றைய உலகம். நாம் செய்திகளை கேட்கிறோம், ஆனால் அவை நம்மை பற்றியே பேசுகின்றன. தினமும் இரவு 8 மணிக்கு தமிழ் வாய்ஸ் ரீட்ஸில் சந்திப்போம். உலகை புரிந்து கொள்வோம் உள்ளிருந்து. இவ்வளவு நேரம் கேட்டதற்கு மனப்பூர்வமான நன்றி. இந்த சேனல் மானிட்டைசேஷன் இல்லாமல் இயங்குகிறது. இந்த முயற்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள UPI ID மூலம் உங்களால் முடிந்த அளவு ஆதரவு கொடுக்கலாம். சிறிய ஆதரவும் இந்த பயணத்தை தொடர வைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். லைக் பண்ணி கமெண்டில் உங்கள் எண்ணங்களை சொல்லுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.